இருந்தது. யாரு பெரியமா ஃபர்ஸ்ட் இந்த முத்தாரம்மன் சாமியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சது? அதாவது இந்த தங்க வேலை செய்வாவல்ல ஆசாரி, அவங்க தான் இந்த தெருவில் அதிகமா இருந்திருக்காங்க முன்னாடி. பழைய முத்தாரம்மன் சாமி கோயில் இருக்குல்ல, அது வந்து வீர சுப்பிரமணிய கவிராயர் அப்படின்றவருக்கு சொந்தமான இடமா. அந்த சுப்பிரமணிய கவிராயர்ன்றவர் வந்து நல்லா பாட்டு பாடுவாராம் இனிமையா. அவர் அந்த பட்ட மரத்தை கூட துளிர் விட வச்சிருவாராம். அதனால பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் அவருக்கு கவிராயர்ன்ற பட்டத்தை கொடுத்து அவர் அந்த அடமொழியோட கூப்பிடுவாங்களா எல்லாரும். அதனால அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து லாஸ்ட்ல கவிராயர் கவிராயர்னு பேர் முடியும். ஐயாத்துறை கவிராயர், முத்தையன் கவிராயர், பால்சந்திர கவிராயர்ன்றதெல்லாம் அவங்க தம்பி. சரி பெரியமா, அந்த சாமி எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க. அதான் அந்த வீர சுப்பிரமணிய கவிராயரோட அம்மா வந்து விறகு வெட்டும் போது அவங்க அருவா வந்து ஒரு கல்லுல பட்டு அந்த கல்லுல இருந்து ரத்தமா வந்துச்சான். அந்த கல்லுல இருந்து ரத்தம் வந்ததை எல்லாரும் பயந்து இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு இந்த கல்லுக்கு அப்படின்னு நினைச்சு அதுலயே ஒரு ஓலை குடிசை மாதிரி அமைச்சு அதை எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க, முத்துலட்சுமி அம்மா அப்படின்னு பேர் வச்சு. அப்புறம் எப்படி பெரியமா முத்தாரம்மன் பேர் வந்துச்சு? அப்புறம் ஒரு டைம் ஊருக்குள்ள அந்த முத்து முத்தா வரும்ல அம்மை, அந்த அம்மை நோய் வந்ததுனால அதை வந்து இந்த சாமி கிட்ட வந்து எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டப்போ அந்த முத்தெல்லாம் உதிர்ந்து உடனே குணமாயிருச்சான். அதுல இருந்து முத்தை ஆற்றுற அம்மன் முத்தாரம்மன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அப்பனா இப்பயும் அந்த கவிராயர் குடும்பம் தான் அந்த கோயிலை எடுத்து நடத்துறாங்களா பெரியமா? இல்ல, அந்த கவிராயர் குடும்பத்துல 3 பேருமே ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க பசங்க தான் அந்த கோயிலை நடத்திட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் கை மாறி இப்போ கவர்மெண்ட் கையில இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு பெரியமா? அந்த ஜீவ சமாதியை புதுப்பிச்சு கட்டுறதுக்கு தான் அரசாங்கத்திட்ட இவங்க பர்மிஷன் கேட்கறாங்க போல இருக்கு. கோயில் மாதிரி வச்சு கட்டி வழிபடுறதுக்கு அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு கோர்ட்ல கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் கூட பார்த்தேன். பாதி பேர் அந்த இடம் ஜீவ சமாதி இடம் இல்ல, துணி துவைக்கிற கல்லு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்களாம். அதெல்லாம் அரசாங்கம் வந்து அந்த இடத்த வேணா தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் தோண்டி பார்த்தாங்களாம். அதுக்குள்ள 3 சமாதியிலையுமே அவங்க எலும்பு இருந்துச்சாம் ஜீவ சமாதி நிலையிலேயே. அந்த ஜீவ சமாதியை தோண்டும் போது கூட அவ்வளவு ஜவ்வாதும் சந்தனமுமா மணத்துச்சான். அவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தோண்டின அப்புறம் கூட அந்த இடத்துல. அப்ப இப்பயும் அந்த ஃபேமிலிலாம் இருப்பாங்கல்ல? ஆமா, அவங்க சொந்தக்காரங்க இப்பவும் அந்த இடத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வழிபட்டுட்டு தான் வராங்களாம். பெரியமா, ஃபர்ஸ்ட் சாமி வெறும் கல்லு மாதிரி தானே இருந்ததுன்னு சொன்னீங்க, இப்போ அப்படி சிலையா இருக்கு. ஆமா, நம்ம முத்தாரம்மன் தான் ஒருத்தர் கனவுல போய் சொல்லி இந்த மாதிரி எங்களை வடிவமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு செஞ்ச அப்புறம் அது கொண்டு வச்சு பிரதிஷ்டை பண்ணிருந்து. யார்கிட்ட பெரியமா சாமி சொல்லிச்சு? இந்த முத்தாரம்மா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடின்ற ஊர்ல சுப்பையா ஆசாரி என்பவரோட கனவுல போயிட்டு நான் தான் குலசேகரப்பட்டினத்து முத்தாரம்மா, எனக்கு வந்து சிலை வடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி போய் கனவுல கேட்டிருக்குது. அதே போல முத்தாரம்மனோட உருவத்தையும் அவருக்கு காமிச்சு இதுதான் என்னோட உருவம், இந்த உருவத்தை சிலையா வடிச்சு தாங்கன்னு சொல்லியிருக்குது. அதே போல என்னுடைய சிலை சாதாரண கல்லுல செதுக்க கூடாது, ஆண் பாறையும் பெண் பாறையும் இணைஞ்ச பாறையில தான் எங்களோட சிலையை செதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படி பெரியமா அந்த ஆசாரி கண்டுபிடிப்பாரு ஆண் பாறையும் பெண் பாறையும் சேர்ந்த பாறைன்னு? அதையும் முத்தாரம்மாவே அது எந்த திசையில அந்த பாறை இருக்குது எல்லாத்தையுமே அந்த அம்மா காட்டி கொடுத்துருக்கா அவருக்கு. அதே போல அந்த ஆசாரியும் முத்தாரம்மன் சிலைய அம்மையும் அப்பனையும் ஒரே கல்லுல செதுக்கி வச்சிருந்திருக்காரு. அதே போல இந்த குலசேகரப்பட்டினம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு எந்த ஒரு இதுவும் அந்த சுப்பைய ஆசாரிக்கு தெரியாது. கனவுல வந்து சாமி சொல்லிச்சுன்னு செஞ்சு முடிச்சு வச்சிருந்தாரு. அப்புறம் எப்படி பெரியமா சிலையை இங்க கொண்டு வந்தாங்க? அதே போல முத்தாரம்மா அங்க ஐயாத்துறை கவிராயர் கனவுலையும் தோன்றி கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடி ஊர்ல சுப்பைய ஆசாரி கிட்ட நான் என்னோட சிலையை செதுக்க சொல்லியிருக்கேன், அவர் செஞ்சு வச்சிருப்பாரு, போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்குது. இங்க ஐயாத்துறை கவிராயருக்கு கனவுல சாமி சொன்னதை கேட்டு இவரும் விசாரிச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடியில போய் பார்க்கும்போது அந்த சுப்பைய ஆசாரி அதே மாதிரி அழகா செஞ்சு வச்சிருந்திருக்காரு சிலைய. அதுக்கப்புறம்